நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்படுகிறது. சர்வஸ்ய சாஹம் ஹிருதி சந்நிவிஷ்டः மத்த ஸ்மிருதிஞானம் அபோஹனஞ்ச வேதைச்ச சர்வைஹி அகமேவ வேத்யः வேதாந்தகிருது வேதவிதேவ சாஹம். கண்ணன் கீதாச்சாரியன் பார்த்தசாரதி எம்பெருமான் பகவத்கீதையில் தன் பெருமகளை கூறிக்கொள்ளுகிறார். வேதம் அனைத்தும் பெருமானையே சொல்ல வந்தது. வேதமனைத்துக்கும் வித்தான ஆண்டாளுடைய பாசுரமோ 4000 திவ்ய பிரபந்தமோ அனைத்தும் பெருமானின் பெருமை பேச வந்தவை. அவர் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலே அமர்ந்திருக்கிறார். நமக்கு ஒரு விஷயத்தை பற்றின அறிவு புதியதாக ஏற்பட்டாலும் அல்லது ஏற்கனவே தெரிந்த விஷயத்தை பற்றின நினைவு வந்தாலும் அல்லது ஒன்றை மறந்தே போனாலும் இது அனைத்தும் உள்ளமர்ந்து கொண்டு பெருமான் செலுத்துகிறான். இப்படிப்பட்ட எம்பெருமான் உலகெங்கும் வியாபித்தும் நிறைந்தும் உள்ளார். அவரே ராமனாக அவதரிக்கிறார். அப்ப அவர் பெருமையும் தெரிந்து கொள்ள இயலாது. வேதமே என்னால் இந்த இறைவனின் பிரம்மத்தின் பெருமை கூற முடியவில்லை என்று கைஓய்ந்து போயிற்று. அந்த உண்மையைத்தான் தாரையின் வாயிலாக வைக்கிறார் வால்மீகி. துவம் அப்பிரமேயஸ்ச துராசதஸ்ச, நீ அறிவு கெட்டாதவன். எந்த பிரமாணங்களாலும் உன்னை தெரிந்து கொள்ள முடியாது. உன்னை நெருங்க முடியாது. புலன்களால் நெருங்கவா, கால்களால் நெருங்கவா, எத்தால்? அதனால் தான் இயலாதென்று கூறினேன். இந்த ஸ்லோகத்தை தான் நாம் இப்போது பார்த்து வருகிறோம். இப்போது சென்னையில் மேடவாக்கத்திலிருந்து மடிப்பாக்கம் செல்லும் சாலையில், மேடவாக்கத்திலிருந்து 1 கிலோமீட்டர், வேளச்சேரியிலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஸ்ரீராம பக்த பவ்ய ஸ்வரூப ஹனுமான் திருக்கோயில், பக்த ஆஞ்சநேயர் கோயில்னு பிரசித்தமாக கூறுகிறார்கள். இங்கே ராமரை தரிசிக்கப் போகிறோம். இதோ கோதண்டராமர் மூலமூர்த்தி எழிலோடு விளங்குகிறார். சிலையினால் இலங்கசத்த தேவனே தேவனாவான்னு தொண்டரடிப்புடியாழ்வாரின் பாடல். அதப்போல் கையில் பிடித்திருக்கும் வில், அதனாலேயேதான் அணை கட்டினார். அதுகொண்டுதான் லங்கையே ஜெயித்தார். அதை அவன் பிடித்திருக்கும் திருக்கோலத்தை கண்டவர்கள் ஒன்று அவனிடத்தில் பக்தி இருந்தால் மயங்குவார்கள், அல்லது பக்தி இல்லாவிடில் பயந்து ஒதுங்குவார்கள். அந்த ராமனைத்தான் தற்போது தாரை தரிசித்து வருகிறாள். நாமும் இங்கு ராமனை சேவிக்கிறோம். கோதண்டராம சுவாமி, நடுவிலே ராமன், இதோ அருகில் இலக்குவனும் சீதையும் மூலவரை சேவித்துக் கொண்டோம். உற்சவரை நாளைக்கு திருமஞ்சன திருக்கோலத்தில் தரிசிக்கலாம். இதோ ஆஞ்சநேய சுவாமி கைகூப்பி கொண்டிருக்கிறார். மூலமூர்த்தி அத்புத திருக்கோலம். சாதாரணமா ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலையோ வடை மாலையோ மலர் மாலையோ என்ன விதவிதமாக சமர்ப்பிப்பார்கள். இதை பற்றி ஆகமங்கள்ல கூறும்போதும் பக்த விக்கிரகங்கள், பக்த பிம்பங்களுக்கு இதை போல் அலங்காரம் செய்து நிறைய பிரசாதங்களை நைவேத்தியம் பண்ணலாம், அதன் பிரசாதத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறுகிறது. எப்ப ஆராதனம் பூஜை செய்யும் போதும் முதலில் பெருமாளுக்கும், அடுத்தது தாயார் பிராட்டிக்கும், அதற்கப்புறம் ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், தொண்டர்கள், இந்த வரிசையில் தான் நாம் ஆராதனம் சமர்ப்பிப்போம். இங்கு அதை போலத்தான் ஹனுமான் ரொம்ப எழிலோடு எழுந்துள்ளி இருக்கிறார். அவர் கைகூப்பி இருப்பதை பார்த்தாலே அவர் எவ்வளவு வினயமா இருக்கார். பவ்ய ஸ்வரூபம் வெளிப்படுகிறது. பவ்யமா இருக்கார்னா பணிவோடு இருக்கிறார். தானுக்கு பட்டாட்டோபம் இல்லை, தான்கிற அகங்காரம் இல்லை, பணி உள்ளது என்பதை அங்கு சேவித்துக் கொள்ளலாம்.
ஆஞ்சநேய சுவாமியை சேவிக்கிறோம். இதே நேரத்தில் அவரும் அருகில் இருக்க தாரை ராமனை புகழ்கிறாள். துவம் அப்பிரமேயச்ச துராசதச்ச ஜிதேந்திரியச்ச. ராமா, நீ இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டவன். எப்படி சொல்லலாம்? ராமன் தன்னுடைய புலன்களை அடக்கியவர். ஏனெனில் எந்த மாற்றான் மனைவியும் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார். ராமஹா பரதாராம்ச சக்ஷுர்பியாமபி ந பஷ்யதி. மாற்றானுடைய மனைவியை கண்ணெடுத்தும் பார்க்க மாட்டார். ஏன்? சீதையோட புடவ தலப்பு ஆச்சாரமான நாட்களில் ராமன் பேர்ல பட்டுடுத்தோன்னு சந்தேகம் வந்தா சரையூ நதியில போய் 100 தடவை முழுக்கிட்டு விட்டு வருவராம். கைப்பிடித்த மனைவியின் புடவை தலைப்பு அது பட்டத்துக்கு அவர் போய் குளிச்சுட்டு வருவன்னு சொல்லியிருந்தா அப்ப அந்த ராமன் எவ்வளவு ஆச்சாரமானவரா இருந்திருக்கணும். எங்கும் எதிலும் திரும்பி பார்க்க மாட்டார். ஏன்? தாரை பேரழகியாம். அத்தனை அழகியா இருந்தாலும் இதுவரைக்கும் தாரை அவர் திரும்பியே பார்க்கலையே. அப்ப பெண்ணாசை கிடையாதுன்னு தெரியுது. ஒருவேளை மண்ணாசை இருக்குமோ? இவ்வளவு பெரிய அரச ஜெயித்து விட்டு கிஷ்கிந்தா ராஜ்யத்தை அப்படியே சுக்ரீவனிடத்திலே கொடுத்துட்டார். சாதாரணமா ஒரு அரசன் படையெடுத்து போய் ஜெயித்தால் நாடு என்னதுன்னு சொல்லுவார். அப்படியிலே கொடுத்துட்டாரே. நாளைக்கு லங்கையை ஜெயிக்க போகிறார். ஜெயித்த பிற்பாடு விபீஷனிடத்துல ஒப்படைத்தார். தான் அரசை எடுத்து போல. அப்ப மண்ணாசையும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. பெண்ணாசை இல்லை, மண்ணாசை இல்லை, பொன்னாசை இருக்குமோ? இல்லையே. 14 வருஷங்கள் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் மொத்த ஆடை அணிகலன்களை கழட்டி வச்சுட்டு தானே காட்டுக்கே வந்திருக்கிறார். ஆக பூமருவு நறுங்குஞ்சி புன்சடையா புனைந்து காமரேடில் விடலொடுத்து கலனணியாது அங்கங்கள் அழகுமாறி என்று குலசேகரருடைய பாடல். கலன் அணியாது எந்த ஆபரணங்களையும் அணிய மறுத்தான். மாந்தோல் மரவுரி சடமுடி. அதுல இருந்தே பொன்னாசையும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. எந்த ஆசையும் இல்லாமல் புலன்களை ஜெயித்து வைத்திருக்கிறார். இன்னொன்னு, சர்வேந்திரிய ரபி வினா சர்வம் சர்வத்திர பஷ்யதி. பிரம்மத்துக்கு கண்ணு வேணும் அப்பதான் பார்க்கும் அப்படின்னு கிடையாது. இப்ப நம்மலாம் காது இருந்தா தான் கேட்க முடியும், கண்ணு இருந்தா தான் பார்க்க முடியும். ஆனா பெருமாள் புலன்களை வென்றவர்னால் ஒரு செயல் ஆக்குவதற்கு புலன்களின் உதவி அவருக்கு தேவையில்லை. அப்படின்னா மனதால் சங்கல்பிக்கிறோன்னு சொல்லுவோம் பாருங்க. அதை போல பிரம்மம் எப்பவும் சங்கல்ப சக்தியிலேயும் தான் காரியத்தை நடத்தும். கண்ணு காது தேவையே பிரம்மத்துக்கு கிடையாது. எந்த இந்திரியங்கள் இல்லாவிட்டாலும் காரியம் நடந்து கொண்டே இருக்கும் இல்லையோ, அதைத்தான் கூறுகிறார். மேலும் ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் மனநகமலமர மலர்மிசை எழுதரும் மனனுணர்வளவிலன் பொறியுணர்வவையிலன். நம்முடைய புலன்களுக்கு அப்பாற்பட்டவன், நம்முடைய உள்ளத்துக்கும் அப்பாற்பட்டவன். ஆக எப்படி பார்த்தாலும் நம்ம புலனை ஜெயிச்சுட்டார், அவர் தன்னோட புலன்களை ஜெயிச்சு வச்சிருக்கார். ஆரையும் ஏறெடுத்தும் பெண்களை பார்க்க மாட்டார். மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை கிடையாது. ராமா, அப்பா உன்னை ஜெயிக்கவே முடியாது. இப்படி மட்டும் ஒருத்தர் இருந்துட்டார்னு வச்சுங்க. ஒரு ஆசை இருக்கிறவரா இருந்தா தான் அவரை எப்படியாவது ஆசைக்குட்படுத்தி நம்ம ஜெயிக்கலாம். எந்த ஆசையுமே இல்லாதவரா இருந்துட்டா எங்க கொக்கி போட்டு அவர் இழுக்கிறது? அவர் ஒரு முடிச்சுக்குள்ள கொண்டவே முடியாது இல்லையா? அதனாலேயே ராமனை ஜெயிக்க முடியாது போலும். ஜிதேந்திரியச்ச துவம் ஜிதேந்திரியா. நீதான் புலன்களை ஜெயித்தவராமா. இந்திரனை பத்தி கதை கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு அகல்யனிடத்துல தப்பா நடந்துட்டான்னு தெரியும். சந்திரனை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். அவனுடைய மகன் பிறப்பிலேயே எத்தனை குறைபாடுகள் இருக்குன்னு எனக்கு தெரியும். இப்படி பலர் தெய்வங்களாக இருந்தாலும் அவர்களெல்லாம் புலனடக்கம் இல்லாதவர்கள். துவம் அப்பிரமேயா துவம் ஜிதேந்திரியா. ஆனா நீ நிற்கிறாயே ராமா, இந்த இக்ஷ்வாகு குலத்தில் தோன்றின ராமனே, நீதான் புலனடக்கம் உள்ளவன் என்று நேர அவனை கொண்டாடினாள். உத்தம தார்மிகச்ச. அடுத்து சிறந்த தர்ம நெறி தெரிந்தவன். தாரை நினைக்கிறாள், எதுக்கு ராமன் மறைந்திருந்து கொன்றார்? இவ்வளவு நல்லவர் எதுக்காக? தனக்காக பண்ணிட்டாரானால் தனக்காக இல்லையே, சுக்கிரீவனுக்காக, பிறருக்காகத்தான் உழைத்திருக்கிறான். அப்ப தர்மம் அறிந்தவன் ராமன். சாமானிய தர்மமும் தெரியும், விசேஷ தர்மமும் தெரியும். சின்ன சின்ன தர்மங்கள் இது. யாருக்கான ஒருத்தருக்கு ஆபத்துன்னு வந்தால் ஓடோடி போய் நல்லது செய்யறான் பாருங்க, சின்ன தர்மம். இதுவும் ராமனுக்கு தெரியும். என்னென்ன தானம் கொடுக்கணும், வேஷ்டி தானமா, அன்னதானமா, வஸ்திர தானமா, தீர்த்த தானமா, அந்த தர்மங்கள்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கார். எதுனாலும் கொடுப்பார். அதே சமயத்தில் உத்தம தர்மம், மிகச்சிறந்த தர்மம். ஒரு விபீஷணன் சரணம்னு வரும்போது சரணாகதியை சடக்கென ஏற்றுக்கொண்டார். நம் மனைவியை பிரித்த பாபி ராவணன் அவனுடைய தம்பி இவன் என்று தள்ளி விட்டுடலையே. தன் மனைவி பிரித்த பாபி ராவணனுடைய தம்பியா இருந்தாலும் அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு விபீஷணை ஏத்துன்னு இருக்கார். அது உத்தம தர்மம். அப்ப சாமானிய தர்மமும் தெரிஞ்சு வச்சிருக்கார்,
மிக உயர்ந்த தர்மத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கார். அதனாலதான் புருஷோத்தமன்னு கூறுவார்கள். இப்ப கண்ணனிடத்திலே பாருங்க, எல்லாம் மாடுகளுக்கெல்லாம் நீர் ஊட்டினார், அதுகளுக்கெல்லாம் தண்ணீர் வார்த்து கொடுத்தார், கோபிகாஸ்திரிகளுக்கெல்லாம் வஸ்திரதானம் பண்ணார், எல்லாருக்கும் சின்ன சின்ன தர்மம் பண்ணார். பெரிய தர்மம் கீதையே உபதேசித்தாரே. அதோட இல்ல, தேரில் அமர்ந்து கொண்டு அர்ஜுனன் பேர்ல வந்த அம்பை எல்லாத்தையும் தன்னெஞ்சில வாங்கிட்டாரே. இப்பவும் பார்த்தசாரதி திருவல்லிக்கேணில இருக்கார். முகம் முழுக்க பொழிஞ்சிருக்கே. விற்பெரு விழவும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகமும் வீழ செத்தவன் தன்னை புறமெறி செய்த சிவனுரு துயர்களை தேவை பத்தலர்விய கோல்கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர் முன் நின்னானே சித்தவபணியால் முடி துறந்தானே திருவல்லிக்கேணி கண்டேனே. பார்சாரதியனுடைய முகத்தை சேவிக்கு செல்லாம் உத்தம தர்மம் எது? தன் தொண்டனுக்காக தான் தன் முகத்தில் அம்பை ஏற்றுக்கொண்டாரே, அதை விட ஏது உத்தம தர்மம்? அதனாலதான் புருஷோத்தமன் பகவான் உத்தம தார்மிகன்னு கூறுகிறார். எல்லாத்த விட மோட்சமே கொடுத்தாரே. அப்ப தர்மம் தெரிஞ்சுதானே மோட்சம் கொடுத்திருக்கார். ஜட்டாயுவுக்கு முக்தி அளிக்க வேண்டும், என் அறிந்து முக்தி அளித்தான் உத்தம தார்மிகச்ச அக்ஷய கீர்த்திச்ச. அவனுடைய புகழ் இருக்கே, எத்தனை அழிக்க பார்த்தாலும் அழியாதான், குறையவே குறையாதான். என்ன நினைச்சுன்னு சொல்றாள்னா, இன்னி வரைக்கும் வாலிவதம் அப்படின்னாலே உடனே பட்டிமன்றம் வச்சுடுறாளோ இல்லையோ. ராமன் பண்ணியது சரியா தவறா, சரின்னு பேசுறதுக்கு 4 பேர், தப்புன்னு பேசுறதுக்கு 4 பேர். அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு முடிவு வருது. இந்த முடிவெல்லாம் தாரா அன்னைக்கே சொல்லிட்டா. உன் பெருமையை குறைச்சு நீ என்னமோ மறைந்திருந்து கொன்றது தப்புங்கிற போலே நிறைய பேர் பேசுவாராமா. அவர்கள்லாம் எவ்வளவு முயற்சி எடுத்து குறைக்க பார்த்தாலும் அக்ஷய கீர்த்திச்ச, அடிபட்டவனுடைய மனைவி கூறுகிறாள், என்னவானாலும் உன் புகழ் ஒரு நாளும் மங்காது. எத்தனை லட்சம் ஆண்டுகளாச்சு, எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் இன்னும் கீர்த்தி புகழ்னு சொன்னா ராமனுடையது தானே. அப்ப அக்ஷய கீர்த்திச்ச, என்னைக்கும் குறைக்க முடியாது. ராமனை திட்டுறதுக்கு பல பேர் பார்த்திருக்கலாம். எத்தனை தடவை ஏசினா ராவணன், ஒண்ணுமில்லாத பிச்சைக்காரன், மாந்தோல் மரவுரி கட்டின்னு இருக்கார், சடமுடியோடு இருக்கார், ஒரு ராஜ்யம் அப்பாட்ட சண்டையை போட்டு வாங்கிக்கிறதுக்கு தெரியல, ஒரு மனைவி கைப்பிடிச்சு அதை கை விட்டுட்டார், தொலைச்சுட்டா. இப்படின்னு எத்தனை சொன்னாலும் குறைஞ்சுபட போறதா? என் சிசுபாலன் கண்ணனை எவ்வளவு வச்சான்? கேட்பார் சிவிசூடு கீழ்ம வசவேளை வையும் ஷேட்பால் பழம்பகவன் சிசுபாலன். என்ன ஆழ்வார்களுடைய பாசுரம். காதல கேட்க ஒண்ணாதபடி கண்ணனை போட்டு ஏசுவனா. கண்ணன் பொய்யன், கண்ணன் பெண்ணாளன், கண்ணன் திருடன். அதுக்கு என்னதான குறைஞ்சப்படுத்து. அதனாலே ராமர் பகவானுடைய பெருமையை எத்தனை பேர் எத்தனை சத்தம் போட்டு பேசினாலும் ஒரு நாளும் குறைக்க முடியாது. நாம நினைச்சுருக்கலாம், பெரிய பெரிய லவுட் ஸ்பீக்கர் கட்டி இறைவனை பற்றி குற்றம் குற்றம்னு சொல்லிட்டு இருந்தோம்னால் எல்லாரும் நம்பிடுவா. யார் நம்புவார்கள்? அந்த லவுட் ஸ்பீக்கருக்குள்ளேயும் அவர் தான் இருக்கார், மைக்குக்குள்ளேயும் அவர் தான் இருக்கார், பேசுறவருக்குள்ளேயும் அவர் தான் இருக்கார். இப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னா அப்புறம் எத்தியா நாம நம்புவோமா சொல்லுங்க? அதனாலதான் ஜிதேந்திரியச்ச உத்தம தார்மிகச்ச அக்ஷய கீர்த்திச்ச விசக்ஷணச்ச. நல்ல சாமர்த்தியம் ராமா அவனுக்கு. தோ வாலி கேட்ட ஒரு கேள்விக்கும் பதில் சொல்லிட்டியே. என்ன சாமர்த்தியமா? சரியான பதில். சாமர்த்தியம்னு சொன்ன உடனேயே பொய்ய மெய்யா திரிச்சு விட்டோம்னு நினைக்கிறோம். அதில்ல, உண்மையை அனைவரும் ஏற்கும் உண்மையாக கூறுகிறோமே, அதுதான் சாமர்த்தியம்னு சொல்றோம். லோகத்துல சாமர்த்தியம் என்கிற சொல்லுக்கு தப்பா அர்த்தம் பண்ணிக்கிறோம். பொய்யை மெய்யாக நம்ப வைத்து விடுதல் நல்ல சாமர்த்தியம் இல்ல. எது மெய் எது உண்மையோ அதை அனைவரும் ஏத்துக்கொள்ளும்படி வாதாடி ஸ்தாபிக்கிறோம் பாருங்க, அதைத்தான் சாமர்த்தியம்னு சொல்லுவார்கள். அந்த உண்மையை ராமனே நடத்தி காட்டுட்டாரே, அவ்வளவு சாமர்த்தியம் போல் இருக்கே. ராமா, நானும் கேள்விப்பட்டேன், வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் வித்தியாசம் தெரியாதுன்னு சொல்லச்சே சட்டுன்னு ஒரு மாலை எடுத்து சுக்ரீவன் கழுத்துல போட்டு அனுப்பிச்சியாமே. நல்ல சாமர்த்தியம். அடையாளம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அது நீ வச்ச வழியா? ஆகவே விசக்ஷணச்ச, என்னைக்கும் மிச்சம் வைக்காம சத்துருக்களை அழித்து முடிக்க வேண்டும். அதிலேயும் சிறந்தவன் தான் இறைவன். க்ஷிதிக்ஷமாவான். அடுத்து சொல்றா, பூமியை போன்ற பொறுமை உடையவன். க்ஷிதி பூமி, க்ஷமாவான் அதை போன்ற பொறுமை உடையவன் ராமன். எப்போ? இப்ப பொறுக்கிறாரே. இவ்வளவு கோபத்தோட வாலியை முடிச்சுட்டாலும் அவன் பிள்ளை அங்கதம் வரச்சே ஏத்துக்கிறார். அவன் மனைவி தாரை வரும்போது ஒன்னு சுடுசொல் சொல்லல, அனைத்து வானரங்களையும் அப்படியே ஏற்றுக்கொண்டார். அப்ப நல்ல பூமி போன்ற பொறுமை படைத்தவன் ராமா. அதுவும் தெரிஞ்சது. க்ஷதசோபமாக்ஷ, அதே சமயம் உன் கண்களை பார்த்தா ஒரு கண்ணால் வேண்டியவர்களுக்கு அருள் புரிகிறாய், மற்றொரு கண்ணால் எதிர்த்து வந்தால் கோபத்தை உமிழ்கிறாய். என்ன திருக்கண்கள்! ஒன்னு சூரியனை போல சந்திரனை போலே. க்ஷதஜோபமாக்ஷ என்று சொல்லி நன்கு ஆனந்தமாக ராமனை பற்றி கொண்டாடினாள். தம் அப்பிரமேயச்ச துராசதச்ச ஜிதேந்திரியச்ச உத்தம தார்மிகச்ச அக்ஷய கீர்த்திச்ச விசக்ஷணச்ச க்ஷிதிக்ஷமாவான் சதசோபமாக்ஷ என் அவள் கொண்டாடி
மேற்கொண்டு ராமனை பற்றி என்ன பேசினாள்? அடுத்து சுக்ரீவ பட்டாபிஷேகம் நடைபெறப் போகிறது, கேட்போம்.